வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழுக்கான அனைத்து பாடங்களுக்குமான புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 அமுத ஊற்று. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும்னா என்னது? சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. பாடல் கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. இயல் 2 உயிரின் ஓசை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்களே. இதில் பார்த்திங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. செய்தி 1, 3 ஆகியன சரி. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது? பெரிய மீசை அப்படின்றது என்னது? அன்மொழி தொகை. பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. ஆப்ஷன் கரெக்ட். இயல் 3 கூட்டாஞ்சோறு. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. இயல் 4 4ஆம் தமிழ். உனதருளே பார்ப்பன் அடியேனை யாரிடம் யார் கூறுகிறது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? வானத்தையும் பேரொளியையும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. இயல் 5 மணற்கேணி. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஸ் வினா. அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஸ் விடை. சுட்டு விடை. அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று வழிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ் மன்னன்
இடைக்காலனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இயல் 6 நிலாமுற்றம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மலர்கள் தரையில் நழுவும். எப்போது? மலர்கள் தரையில் நழுவும். எப்போது? தளரப் பிணைத்தால். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். இயல் 7 விதை நெல். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. மாலவன் குன்றம் போனால் என்ன? வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். இயல் 8 பெருவழி. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல். இவ்வடி குறிப்பிடுவது இடையறாது அறப்பணி செய்தலே. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். அகவற்பா. இயல் 9 அன்பின் மொழி. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். வாய்மையே மழைநீராகி. தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார்.